அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. இது நம்ம இயற்கையோட சீற்றம் எந்த அளவுக்கு நம்மளுடைய தோட்டத்தை சேதாரப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு ஒரு வருத்தத்தோட பதிவு செஞ்சுருக்கிறோம். நேற்று பெஞ்ச ஒரே மழையில் பாருங்க, நான் ஆசாசியாக வளர்த்துருந்த இந்த வாழை மரங்கள், அந்த வாழை கன்றுகள், இந்த மரங்கள், இந்த நிழலுக்காண்டி வச்ச மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சாய்ச்சிருச்சு. உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சிக்கிக்கிடுவாங்க. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 வாழைகள் 2000 வாழைகள்னு சொல்லி மொத்தமாக வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காற்றடிக்கும் போது மொத்தமாக சாஞ்சிரும். அப்படி சாஞ்சிருக்கும் போது அந்த இழப்பை அவங்களால எந்த வகையிலையும் ஈடு செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்திடும். இது பார்த்தீங்கன்னா என்னோட தோட்டத்தில் வீட்டுக்காக நான் ஆசையாக பார்த்து பார்த்து வளர்த்து வச்ச மரங்கள் தான். ஆனால் பாருங்கள், குளத்தள்ளி கரெக்டாக இன்னும் ஒரு மாதத்தில் இது வெட்ட ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு காற்றுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்குற விவசாய நண்பர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், பெண்களாகட்டும், எல்லாரும் இந்த கோடைமழை சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருங்க. உங்களுடைய கால்நடைகளாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இதை பராமரித்து கொண்டு போங்க. வாழைகள் நீங்கள் நடவு செஞ்சுருந்தீங்கனாலும் வாழை கன்றுகள் குளத்துல ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா எல்லா கன்றுகளுக்கும் முட்டு கொடுங்க. இது ஒரு இந்த காத்துகள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சூறைக்காற்று மாதிரி உருவாகக்கூடியது. நமக்கு மழை சீசனில் இந்த மாதிரி காற்றுகள் உருவாகாது. கோடை மழையில் இந்த மாதிரி காற்றுகள் அடிக்கடி வரும். அதனால உங்களுடைய வாழைக்கன்றுகள் இருந்தால் நீங்களும் சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யாராக்கெல்லாம் நீங்கள் பாதிப்பை சந்திச்சிருந்தீங்களாலும் நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க நண்பர்களே. வணக்கம்.